ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் அந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப் வந்து நான் ஆன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் காட்டுது. நான் ஒவ்வொரு தடவை என்ட்ரு அமைக்கும் போதும் இது வந்து திருப்பி அதே தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு தேவையானது பார்த்தீங்கன்னா ஓஎஸை பூட் பண்ண பென்ட்ரைவ் தேவைங்க. அது வந்து கண்டிப்பாக யாரும் வச்சுருக்க மாட்டீங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. எந்த ஓஎஸாக தான் பரவாயில்ல, ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது போட்டிருந்தேன். அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை எப்படி பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறது, அதாவது பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறது. நார்மல் காப்பி பண்ணிங்கன்னா அது வந்து பூட் ஆகாதுங்க. பூட்டபிள் பென்ட்ரைவ்னா அதுக்கு தனியாக பூட் மெனு யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ பூட் பண்ண பென்ட்ரைவ் எப்படி பண்ணுறது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. இப்போ நான் வந்து லேப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவில் வந்து ஏற்கனவே நான் பூட் பண்ணது ஓஎஸ் வச்சுருக்கேன். அந்த ஓஎஸை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன் லேப்பில். இதுதான் அந்த பென்ட்ரைவு. இதை நான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ண கையோட F9 வந்து நான் ப்ரெஸ் பண்ணுவேன். அதனால் F9 ப்ரெஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி பூட் மெனு இருக்குங்க. இப்போ நான் வச்சிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா F9 தான் பூட் மெனு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்கள் லேப்புக்கு என்னென்னு பார்த்து நீங்கள் பூட் மெனு கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு உங்களோட லேப்போட மாடல் போட்டுட்டு என்ன பூட் மெனுன்னு போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா F12 தான் நான் கடைசியாக கிளிக் பண்ணேன். அப்போ தான் பூட் மெனுக்குள்ளே போச்சு. உள்ளே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 இது காட்டுதுங்க. இதில் வந்து யூஎஸ்பி அந்த மாதிரி காட்டுதான்னு பாருங்கள். எனக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனாக காட்டுது. அதில் என்னோடய பென்ட்ரைவோட நேம் போட்டு காட்டுது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் லோட் ஆகுங்க. கண்டிப்பாக டைம் எடுத்துக்குங்க. நான் உங்களுக்கு ஸ்பீடாக காட்டியிருக்கேன். கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செட்டப் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது எந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணாதீங்க, டேரெக்டாக நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர்னு கீழே காட்டும். ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் கொடுங்க மறக்காமல். இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்கன்னா ஓஎஸ் ப்ராசஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போயிடும். நமக்கு ரிப்பேர் தான் பண்ணணும், அதனால் ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ட்ரபிள் ஷூட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமாண்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். அதனால தான் நம்ம வந்து சிஸ்டம் வந்து சால்வ் ஆக போகுது எரர்லேருந்து. ஸோ இந்த கமெண்ட் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன். இந்த கமெண்ட்டை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் தலைவா. அதில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அந்த கமெண்ட் கொடுத்துருக்க கமெண்ட்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 விதமாக 4 விதமாக ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி பூட் ரெக் எல்லாம் ஸ்மாலு, திருப்பி ஒரு டாட் வச்சு EXEன்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு FIXMBR அந்த எம்ங்கிறது கேப்ஸுங்க, MBR கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்குங்க. அதுக்கடுத்த ஆப்ஷனும் அதே மாதிரி தான். bootrec.exe ஸ்பேஸ் ஃபிக்ஸ் BOOT பூட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஆக்சஸ் டினைன்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். ஸோ அதனால் திருப்பி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், திருப்பி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது ஆக்சஸ் டினைன் தாங்க வருது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா EXITXITங்கிற கமெண்ட் கொடுங்க. க்ளோஸ் ஆயிரும் கமெண்ட் ப்ராம்ப்ட்டு. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் யுவர் பிசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பிசி வந்து ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி உங்கள் பிசியை ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லேப் வந்து ஆன் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எக்கச்சக்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லேப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த வீடியோவை மட்டும் பாருங்கள், உங்கள் லேப் வந்து ஸ்பீட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.